Hi students, welcome to RR Tuition Center. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுல என்ன நம்ம பார்க்க போறோம்னா 7th term 2 கிராமர் பார்க்க போறோம். 7th term 2ல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டே இயல் தான். அதுல இருக்கிற ரெண்டு இலக்கணம் பகுதியையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்த்துட்டு நீங்க வந்து ஒன் டைம் போய் ரீட் பண்ணாவே போதுமானது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட்டுமே வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். அது வந்து நான் அந்த வீடியோல நான் அட்டாச் பண்றேன். நீங்க அதை கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி எவ்வளவு மார்க் வந்து நீங்க கெயின் பண்ணிருக்கீங்க, ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ள போலாமா? இலக்கிய வகை சொற்கள். இப்ப வந்து பூ, வா, அறம், கடிதம், புத்தகம் இதெல்லாம் பாருங்க. பூவான்றது ஒரே ஒரு எழுத்து தான். அறம் கடிதம்ன்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வருது. 3 எழுத்து வருது, 4 எழுத்து வருது. இந்த மாதிரி எத்தனை எழுத்து இருந்தாலும் சரி, அது நமக்கு ஒரு பொருள் கொடுக்குது அப்படின்னா அத சொல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த சொல்ல வேற எப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழி, பதம், கிளவி. மொழினாலும் சொல்தான், கிளவினாலும் சொல்தான், பதம்னாலும் சொல்லுதான். சரி, இலக்கண முறைப்படி சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே மாதிரிதான் இலக்கிய வகைப்படியும் சொல் 4 வகைப்படும். அததான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். இயற்சொல், திரிச்சொல், திசை சொல், வடசொல். இப்போ இயற்சொல்னா என்னன்னா ஈஸியா புரியுற மாதிரி இருக்க சொல் எல்லாமே இயற்சொல் தான். கடல்னா நமக்கு தெரியும், கப்பல்னா தெரியும், எழுதினான், படித்தான், இதெல்லாம் நமக்கு ஈஸியா புரியுதுல. இந்த மாதிரி ஈஸியா புரியக்கூடிய சொற்கள் எல்லாமே இயற்சொல் தான். இயற்சொல் பாத்தீங்கன்னா நமக்கு 4 வகைப்படும். பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். பெயர்ன்றது வந்து மண், பொன், அந்த மாதிரி பெயர் வச்சு ஈஸியா, அதாவது எளிதில் பொருள் விளங்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே பெயர் இயற்சொல். வினைன்றது செயலை குறிக்கிற எல்லாமே வினைதான். நடந்தான், வந்தான், அதெல்லாம் வந்து ஒரு செயல். சோ இது வந்து வினை இயற்சொல். அவனை, அவனால், அவனுக்கு, இதெல்லாம் இடையில் ஒரு வாக்கியம் இருக்குன்னா அதுக்கு இடையில வரக்கூடிய சொற்கள் தான் இது எல்லாமே. அதனால இது இடை இயற்சொல். அடுத்து மாநகர் வந்து உரி இயற்சொல். ஏன் உரின்னு சொன்னோம்னா இங்க மான்றது உரி சொற்றொடர். உரி சொற்றொடர் நீங்க போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா மா, உரு, தவ, நனி அந்த மாதிரி சில சொற்கள் இருக்கு. அது எந்த வாக்கியத்திலயாச்சும் இடம்பெற்றிருந்தா அது எல்லாமே உரி இயற்சொல் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரிசொல். இயற்சொல் எப்படி ஈஸியா புரியுது, அது மாதிரி திரிசொல் வந்து படிச்சவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வங்குல்னா நமக்கு தெரியுமா? தெரியாது. அழுவம், சாற்றினான், உருபயன் கிடையாது. சோ வங்குல்னா என்னன்னா காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான் சொன்னான், உருபயன் மிகுந்த பயன். இந்த மாதிரி படிச்சவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடியதுதான் இந்த திரிச்சொல். திரிச்சொல்லுமே வந்து 4 வகைப்படும். பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடைத்திரிச்சொல், உரி திரிச்சொல். பெயர்ன்றது அழுவம். அழுவம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அழுவம்னா என்ன? கமெண்ட் பண்ணுங்க. வங்கம்னா இப்பதான் பார்த்தோம், சொல்லுங்க. ஓகேங்களா? வினை, வினைன்றது செயலை குறிக்கிறது. இயம்பினான், பயின்றாள், இதெல்லாமே. அடுத்து இடைனா அன்ன, மான, இது சொல்லுக்கு இடையில வருமா அப்படின்னா செய்யுள்கள் எல்லாம் வந்து கவனிச்சீங்கன்னா இந்த அன்ன, மான இது எல்லாமே இருக்கும். அடுத்து உரி திரிச்சொல், கூர், களி. இந்த திரிச்சொல் பாத்தீங்கன்னா இன்னும் மறுபடியும் 2 டைப்பா பிரிக்கிறாங்க. அதாவது என்னன்னா ஒரு பொருள் தரக்கூடிய பல திரிசொல் அப்படின்னும், பல பொருள் தரக்கூடிய ஒரு திரிசொல் அப்படின்றது. இப்ப வங்கம், அம்பி, நாவாய் அப்படின்னா கப்பல் தான். இத்தனை கொடுத்தாலும் அதோட பொருள் கப்பல் தான். அப்போ ஒரு பொருள் தரக்கூடிய பல திரிசொல். அடுத்து பாத்தீங்கன்னா இதழ். இதழ்ன்றது பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ், இந்த மாதிரி வேற வேற பல பொருள் தரக்கூடிய ஒரு திரிசொல். ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திசை சொல். திசை சொல்லுன்றது சாவி, சன்னல், பண்டிகை, ரயில், இதெல்லாமே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது தமிழ் வார்த்தைகள் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து பிற மொழிகள்ல இருந்து தமிழுக்கு வந்த சொற்கள் தான் இந்த திசை சொல்.
அதாவது வடமொழியை தவிர மத்த மொழியில இருந்து நம்ம தமிழ்ல கலந்திருக்க எல்லாமே திசை சொல்லுதான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டுல வேற எந்த பகுதியில இருந்து ஒரு சொல்ல வந்து குறிப்பிட்டாலும் அதை திசை சொல்லுன்னு தான் சொல்லுவோம். இப்ப கேணின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கேணின்றது தமிழ் சொல் கிடையாது. கிணறுன்றதுதான் தமிழ் சொல். பெற்றம்னு நம்ம வந்து சொல்லுவோம். பசுன்றதுதான் தமிழ் சொல். ஓகேங்களா? அடுத்து வடசொல். வடசொல்னா நமக்கு தெரியும் சமஸ்கிருத சொல். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இது எல்லாமே வந்து தமிழ் சொல் மாதிரி இருக்கலாம். ஆனா தமிழ் சொல் கிடையாது. இது எல்லாமே சமஸ்கிருத சொல். ஓகேங்களா? இத அந்த வடச்சொல்லை வந்து 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. தற்சமம், தற்பவம். தற்சமம் அப்படின்றது இந்த வருடம், மாதம், கமலம் இது எல்லாத்தையும் நம்ம தமிழ்லையும் அப்படியே எழுதுவோம். எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே எழுதுவோம். அதுதான் வந்து தற்சமம். தற்பவம் அப்படின்றது வந்து லக்ஷ்மி அப்படின்றத வந்து இலக்குமி அப்படின்னு மாத்தி எழுதுறோம் இல்லையா? அது. விஷம் அப்படின்றத விடம்னு மாத்தி எழுதுறோம் இல்லையா? இந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கறது வந்து தற்பவம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதாங்க இந்த லெசன். ரொம்பவே ஈஸி லெசன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். தொழிற்பெயர் பாத்தீங்கன்னா ஒரு தொழிலை குறிக்கிறது, ஒரு செயலை குறிக்கிற சொல் எல்லாமே தொழிற்பெயர் தான். இப்ப உழவர் செய்யும் தொழில் என்னது? உழுதுதல், உழுதல். தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இதுல எல்லாம் உழுதல், தைத்தல் இந்த மாதிரி ஒரு செயலை வந்து பெயரா, அது செயலை வந்து முதன்மைப்படுத்தி சொல்றாங்கல்ல, அது எல்லாமே தொழிற்பெயர் தான். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் இது ரொம்ப முக்கியம். எண், இடம், காலம், பால் இது எதையுமே வந்து நமக்கு தெரிவிக்காது. படற்கை இடத்துல மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொருத்தல். தொழிற்பெயர் வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்னன்னா, இப்ப நடத்தல். நடத்தல்ல பாத்தீங்கன்னா வேறு சொல்லா எடுத்துட்டோம்னா நட மட்டும்தான். அதுல தல் அப்படின்றத அந்த லாஸ்ட்ல நம்ம சேர்க்கிறோம்ல, அதான் விகுதி பெற்றது. உண்ணல், வாழ்வு. இங்க ஊ தான் விகுதி பெற்றிருக்கு. வாள்ன்றது வேர்ச்சொல். சோ இந்த மாதிரி விகுதி பெற்றது எல்லாமே ஆக்சுவலா விகுதி பெற்றது எல்லாமே விகுதி பெற்ற தொழிற்பெயர். வாழ்க்கை. சோ இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா எந்தெந்த விகுதிகள் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நானும் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டேன்னா தல் வர்றது எல்லாமே தொழிற்பெயர், மத்த எதுவுமே தொழிற்பெயர் அப்படின்றது தெரியாது. சோ இதுல தல் வந்தாலும் சரி, அல் வந்தாலும் சரி, ஊ, கை இந்த மாதிரி விகுதி எல்லாம் வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர் தான். தல், அல், அம், ஐ, கை, வை, கூப்பு, ஊத்தி, சீவி, மை இதெல்லாம் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விகுதி பெற்றது வந்தது எல்லாமே தொழிற்பெயர் தான். அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து 2வது வகை பாத்தீங்கன்னா முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்றது வந்து அந்த விகுதி பெறாம வர்றது. அப்படியே வானில் இடி இடித்தது, இங்க இடித்தல் அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கலாம். பட் வந்து விகுதி பெறாம வர்றது முதல் நிலை தொழிற்பெயர். சோறு கொதி வந்தது அப்படின்றது. எடுத்துக்காட்டு உணவை ஒரு பிடி பிடித்தான். பிடித்தல் போட்டா அது தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஆனா போடலைன்னா அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். புகழ் பெற்றான், புகழ்தல் போடலாம். அப்படி புகழ்தல் போட்டோம்னா அது என்னது? விகுதி பெற்றது. போடலைன்னா முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா அதாவது ஒரு எழுத்து வந்து திரிந்தனா அங்க ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். திரிந்தனா அங்க ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த சொல் வந்து நீண்டு ஒழிச்சிருக்கலாம். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இங்க வந்து பெருன்றது பேருன்னு வந்திருக்கு. சுடுன்றதுதான் சூடுன்னு வந்திருக்கு. அதாவது முதல் எழுத்து நீண்டு பேரு சூடுன்னு திரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி திரிஞ்சு வந்ததுனால அது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். விடு வீடு, மின் மீன், கொள் கோள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருந்தா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததையும் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நம்ம அதுக்கான வீடியோஸும் போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.